ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் வெற்றியாளர்களின் விசேஷத்தன்மை என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் வெற்றியை அடைய விரும்புகிறோம். முக்கியமாக வெளிப்புறமான வெற்றிகள், பெயர், பதவி, செல்வம் முதலான வெற்றிகள் மீது நாம் மிகுந்த விருப்பப்படுகின்றோம். அதை அடைவதற்காக வாழ்நாள் முழுவதுமே கூட ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த வெற்றியை நாம் அடைய வேண்டுமானால் முதலில் நம்முடைய சுய முன்னேற்றத்திலும் சுய மாற்றத்திலும் வெற்றியை அனுபவம் செய்ய வேண்டும். அந்த சுய முன்னேற்றத்திற்கான முயற்சியின் முறையில் எப்பொழுதும் சுலபமான வெற்றியை அனுபவம் செய்ய வேண்டும். வெற்றியாளர்கள் எப்பொழுதும் நம்பிக்கையாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒருபொழுதும் எதிர்மறையாக பலகீனமான எண்ணங்களை உருவாக்க மாட்டார்கள். தெரியாது, இது நடக்குமோ நடக்காதோ தெரியவில்லை, செய்ய முடியுமா முடியாதா என்பதும் தெரியவில்லை என்று தோல்வியின் எண்ணங்களை துளி கூட வைத்திருக்க மாட்டார்கள். வெற்றி என்னுடைய பிறப்புரிமை என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதுபோல அவர்கள் தனக்காக எப்பொழுதும் வெற்றியை உரிமையின் ரூபத்தில் அனுபவம் செய்வார்கள். உரிமை என்றால் கடினம் ஏதும் இல்லாமல் அனுபவம் செய்வது, சுலபமாகவும் தானாகவும் கிடைப்பது. அவர்கள் தனக்காகவும் தன்னுடைய உறவுகள் மற்றும் நண்பர்களுக்காகவும் எவ்வளவு கடினமான பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமானதாக அனுபவம் செய்வார்கள். வெற்றியின் முன்னேற்றத்தில் முன்னேறி செல்வார்கள். இதை அடைவதற்கு அவர்களுக்கு நேரம் எடுக்கும்தான். ஆனால் அவர்களுக்கு வெற்றி கிடைத்து கொண்டுதான் இருக்கும். அதே போல அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியின் நம்பிக்கையை உடைய வெற்றியாளர்களாக இருப்பார்கள். பல நேரங்களில் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும், மனிதர்களை சகித்து கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் இந்த சகிப்புத்தன்மை கூட அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பிரச்சனைகளை எதிர்நோக்கி அந்த பிரச்சனைகளை தனது முன்னேற்றத்தின் சாதனமாக அவர்கள் ஆக்கிக்கொள்வார்கள். அவர்களுடைய தனித்தன்மை என்னவென்றால், அவர்களுக்கு ஒரு பொழுதும் தனது வெற்றியினுடைய அகங்காரம் ஏற்படாது. அதை பற்றி அவர்கள் வர்ணிக்க மாட்டார்கள், தனது மகிமை பாட மாட்டார்கள். ஆனால் எந்த அளவிற்கு வெற்றியை அடைகிறார்களோ அந்த அளவிற்கு பணிவாகவும் தூய்மையான சுபாவம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். வெற்றியாளர்கள் எந்த பிரச்சனையையும் ஏன், என்ன, எதற்கு என்று கேட்டு பெரிதாக்க மாட்டார்கள். பிறரையும் நம்பிக்கையாளர்களாக ஆக்கி அவர்களையும் வெற்றியின் லட்சியத்திற்கு அருகில் கொண்டு வந்து விடுவார்கள். அவர்களுடைய மனோநிலை ஒருநிலைப்பட்டதாகவும் உயர்ந்த நிலையிலும் இருக்கும். வெளிப்புற சூழ்நிலைகள் பிறருக்கு தோல்வியின் மனநிலையை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் வெற்றியாளர்கள் தோல்வியையும் வெற்றியாக மாற்றிவிடுவார்கள். ஓம் சாந்தி.